வணக்கம் வணக்கம் மக்களே. கர்நாடகா சிறையில் உதயநிதி ஸ்டாலின் திடீர் அடைப்பு. போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக கூச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம இந்த பதிவில் மிக சிறப்பான முறையில் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு துல்லியமான விஷயங்களும் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி டேப்பில் எல்லா விதமான லிங்க்ஸுமே இப்போ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது எங்களால் வீடியோ போட முடியல அப்படின்னா உடனடியாக அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய லிங்க்கை நம்ம கம்யூனிட்டி டேப்பில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அது இன்னிலேருந்து லிங்க்ஸ் வரலாம், பார்க்கலாம். ஏதாச்சும் அப்டேட் தெரிவிக்கிறதா இருந்தது அப்படின்னா உடனடியாக நாங்கள் அதில் தெரிவிப்போம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதிவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய விதமான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக அதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகா சிறைக்கும் ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் என்ன பிரச்சனை, எதற்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர் இதுமாரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனாதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேசியிருக்காரு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர், அதாவது இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ பக்திகள் அதிகமாக இருக்குதோ அதை விட டபுள் மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஊர்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சனாதனம் பற்றி பேசினா அவங்க எதிரியாக நினைக்கிறது, சாமியை பற்றி பேசினா எதிரியாக நினைக்கிறது, முஸ்லீம் பற்றி பேசினா எதிரியாக நினைக்கிறது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே கடவுள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கும்பிடக்கூடிய சுவாமி மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிற இதில் இருக்கிறப்ப சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் ஒரு அறிக்கை ஒன்று விடுறாரு. அறிக்கை விட்டோன்னா அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் இவங்க தலையை கொண்டுட்டு வரீங்களோ உதயநிதி ஸ்டாலின் தலை யார் கொண்டுட்டு வராங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாமியாரெலாம் அறிவித்தாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கர்நாடகா சிறையில் பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்க அப்படின்னா அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிற மாரி பார்த்தீங்க அப்படின்னா எதிர்க்கட்சியிலேருந்து எல்லா விதமான தலைவர்களுமே சொல்லிட்டு வராங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் 3 அடுக்கு பாதுகாப்போடு பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் நான் அதுக்கேற்ற வீடியோ கிளிப்ஸ் ஏதாச்சும் வந்தது அப்படின்னா உடனடியாக நான் ஆட் பண்ணுறேன். இது சரியாக தவறா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீட்டை பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இந்த நீட்டை பற்றி ஏதாச்சும் அப்டேட் சொல்லுங்கள், என்னாச்சும் இப்போ நான் வந்தோன்னே முதல் கையெழுத்து அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, நீட்டை பற்றி ஏதாச்சும் ஒரு அப்டேட் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டை பற்றி இன்னும் ஒரு சில அறிவிப்புகள் வந்திருந்தாலும் இன்னும் அதிகப்படியான அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வரவே இல்லை. அதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேச்சே எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன இஷ்யூஸு என்ன காரணம்னு தெரியல. நாங்கள் வந்த உடனே முதல் கையெழுத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகள்லேயே ஈடுபடலை, அதுக்குண்டான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை. என்ன காரணம், எதற்கு என்னன்னு ஒன்றுமே புரியல. அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில நாட்களில் ஏதாச்சும் அறிவிப்பு கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்கலாம். இல்லை எதிர்க்கட்சிகள் ஏதாச்சும் ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்குண்டான இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பை பற்றி கேட்டிருந்தீங்க. ஏதாச்சும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி நியூஸ் வந்தால் நீங்கள் அதையும் அப்டேட் பண்ணுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே. அதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி பிரிவுகளாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க இருக்கிறோம். அதாவது இப்போ சடனாக நடக்கக்கூடிய நியூஸு ஏதாச்சும் திடீர்னு அறிவிக்கிறாங்களா, இந்த 2000 சந்தா செல்லாதுன்னு அறிவித்தாங்க, 1500 செல்லாதுன்னு அறிவித்தாங்க. இதுமாரி திடீர்னு ஏதாச்சும் அறிவிப்புகள் வருது அப்படின்னா நான் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டியில் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திடீர்னு சிறையில் அடைச்சிட்டாங்க அப்படின்னா தமிழகத்தில் பெரிய போராட்டம் நடைபெறும், பெரிய பேரழிவு நடைபெறும். இங்கே நடக்கும் தமிழ்நாட்டில் பேரிழப்பு நடைபெற்றது அப்படின்னா அதுக்குண்டான இழப்பீடு மத்திய அரசு கொடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தான் இப்போ நிறைய பேர் முயற்சி பண்ணது. எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம், எந்த ஒரு இஷ்யூஸும் வேணாம், நம்ம அப்படியே சாதுவாக போகலாம், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே நம்ம அடுத்தடுத்தது பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம கருத்தில் கொள்ளணும். எப்போ வேணாலும் அதுக்குண்டான அறிவிப்பு வரலாம், எப்போ வேணாலும் போலீஸ்கள் குவிக்கப்படும், திடீர் நடைபெறலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட்டை தெரிவிக்கிறேன். நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க.
தாராளமாக அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த விட பதிவில் பார்க்கலாம்.